கேட்ட துவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்ராஹிம் நபி வயது முதிர்ந்த காலம் வரையில அவங்களுக்கு புள்ள பாக்கியம் இருக்கல்ல, அவங்க அல்லாஹ்ட்ட எப்படி துவா கேட்டாங்க? ரப்பி, என்னுடைய ரப்பே, ஹப்லி மினஸ் சாலிஹீன், அப்படிதான் கேட்டாங்க. நல்லவர்களில் எனக்கு ஒரு சந்ததியை தந்துவிடு. ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையா அது நோக்கமல்ல, நல்ல மனிதர்களில் எனக்கு ஒரு சந்ததியை தந்துவிடு. இதுதான் துவா கேட்க வேண்டிய முறை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. சூரா, இது சாஃபாத்துடைய 100வது வசனம். சூரா இப்ராஹிமுடைய வசனங்களை நீங்க பாப்பீங்கடா, அவங்க கேட்ட துவாவை பாருங்க. வ இது கால இப்ராஹிமு, இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட துவா கேட்கறாங்க. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த மக்கா நகரை நீ அச்சம் தீர்ந்த ஒரு நகரமாக ஆக்கிவிடு. வஜுனுபுனி வஜுனுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரப்படுத்திவிடு என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துவா கேட்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு காபத்துல்லா என்ற உலகத்தில் படைத்தவனை வணங்குவதற்கு முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் அந்த காபத்துல்லாவை கட்டி போட்டு துவா கேட்டாங்க. எப்படி துவா கேட்டாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக. எப்படி கேட்டாங்க தெரியுமா? இறைவா, எங்கள் 2 பேரையும் உனக்கு கட்டுப்படுகிற முஸ்லிம்களாக ஆக்கிடு, என்னுடைய சந்ததியில என்னுடைய பரம்பராவையில முஸ்லிமான ஒரு சமூகத்தை நீ கொண்டு வந்து சேர்த்துருந்து அல்லாஹ்ட்ட அப்படித்தான் துவா கேட்டாங்க. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு சாலிஹான குழந்தையத்தா, சாலிஹான குழந்தையத்தா, ஆம்புல புள்ள பொம்புல புள்ள எது நலவோ அதத்தா. ஆம்புல புள்ளன்னு கேட்க மாட்டோம், பொம்புல புள்ளன்னு கேட்க மாட்டோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஒரு அடிப்படையையும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் பிள்ளைகளை தேடுகிற விடயத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பிள்ளைகளின் விஷயத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான குடும்பம் வர வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். சில நேரம் நாங்க கல்யாணம் முடிச்சு எங்களுக்கு 1 புள்ள 2 புள்ள 3 புள்ள 10 பிள்ளைகளை பெற்று நாங்கள் வாழலாம். சிலருக்கு பிரச்சனையே புள்ளகள் தான், அப்படிதானே? சில வாப்பமார் வந்து சொல்லுவாங்க, ஹசரத் எனக்கு 5 புள்ள இருக்குது ஹசரத், இந்த புள்ளகளால் நான் படுற பாடு, எனக்கு தொலையலா, எனக்கு இபாதத்து செய்யலா, எனக்கு சம்பாதிக்கலா, இந்த புள்ளகளை பற்றி யோசிச்சே நான் நோயாளியாக போயிட்டேன்னு சொல்லுவார். அன்பாண்டவர்களே, சீர்கேடான பிள்ளைகள் கிடைப்பது ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கைக்கு, ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு இட்டு செல்லாது. சாலிஹான குழந்தைகள், நல்ல குழந்தைகள் இருக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, அதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன? எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வகையில் ஒரு புள்ள தவறு செய்தா, ஒரு புள்ள பிழை செய்கிறதா, அந்த பிள்ளையை பதுவா செய்கிற பழக்கம் தான் எங்களில் நிறைய பேருக்கிட்ட இருக்குது. அப்படித்தானே? புள்ளைக்கு நாசமா போனவனே ஏசுற வார்த்தை எரும மாடே. அன்பாண்டவர்களே, எரும மாட்டுக்கு மேல மழை பெய்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட புள்ளைய பார்த்து எரும மாடுன்னு ஏசுவீங்க. காலப்போக்கில் அந்த புள்ள எரும மாடாவே போகும். புள்ளைய பார்த்து மகனை இங்க வாங்கோண்டா அது மாடு மாறி போகும். ஏன் மாட்டுக்கு விளங்காதே லாங்குவேஜ்? அப்படித்தானே? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பதுவா செய்கிற விடயத்தில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் சாராயம் குடிச்சிட்டார், மதுபானம் குடிச்சிட்டார். புகாரில வரக்கூடிய செய்தி. அவர் பள்ளிக்கு வரவழைத்து விடப்படுகிறார். பள்ளியில் வைத்து அவருக்கு ஹத்தடிக்கப்படுகிறது. நபித்தோழர்கள் சொன்னார்கள், எங்களால் சிலர் செருப்பால் அடிச்சாங்க, சிலர் உட்டுப்ப முறிக்கு உட்டுப்பால் அடிச்சாங்க, சிலர் கம்பால் அடிச்சாங்க, சிலர் கையால் அடிச்சாங்க. இதெல்லாம் நபிகளார் பார்த்தாங்க. மதுபானம் குடிக்கிறவனுக்கு அடிக்கணும், மதுபானம் வெறுக்கிறதுக்கு எப்படியும் அடிங்க. ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளல. செருப்பால் அடிச்சதையும் ரசூலுல்லாஹ் கண்டிக்கல, உட்டுப்ப முறிக்கு அடிச்சதையும் ரசூலுல்லாஹ் கண்டிக்கல, கையால் அடிச்சதையும் ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. அவர் ஹத்தெல்லாம் முடிஞ்சு போட்டு அவர் திரும்பி வார நேரம் ஒரு நபித்தோழர் சொன்னார், அஹ்ஸாக்கல்லாஹ் அஹ்ஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு ரசூலா சும்மா இருக்கல்ல. ரசூலா அந்த நபித்தோழரை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா இந்த மனிதனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீங்க உதவி செய்றீங்களான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் அப்படின்னு சொன்ன மனிதனை பார்த்து ரசூல் என்ன தெரியுமா கேட்டாங்க? என்னப்பா இந்த மனிதனுக்கு எதிராக நீ ஷைத்தானுக்கு உதவி செய்றியான்னு கேட்டாங்க. இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் மதுபானம் குடிச்சிட்டு வாரானா அவனுக்கு ஏசாதீங்க,
அவனுக்கு பதுவா செய்யாதீங்க. இஸ்லாம் சொன்ன மாதிரி அத்தடிக்கேல்மா கொடுங்க, பிரச்சனை அல்ல. பதுவா செய்யாதீங்க, ஏசாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க பதுவா செஞ்சீங்கண்டா அந்த பதுவா அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டா அவன் இன்னும் சைத்தாண்ட வழியில தான் போவான். நாசமா போன்னு நீங்க பதுவா செஞ்சா, ஒரு போத்தல் குடிச்சவன் நாசமா போனா எப்படி இருக்கும்? 10 போத்தல் குடிக்க ஆரம்பிப்பான். அப்படிதானே? ஒரு விபச்சாரம் செஞ்சிட்டு வந்தவனை பார்த்து நாசமா போனவனே சொன்னீங்கன்னு பாருங்க, ஒரு விபச்சாரம் செஞ்சவன் 9 விபச்சாரம் செய்ய போயிடுவான். ஏன்? நாசமா போயிட்டான் அவன். அதுக்கு நீங்க தான் காரணம். அதைத்தான் ரசூலா கேட்டாங்க, ஏப்பா பதுவா செய்றீங்க, அவனுக்கு எதிராக சைத்தானுக்கா உதவி பண்றீங்கன்னு கேட்டாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சில நேரம் நாங்க பெத்தெடுத்த புள்ள சில நேரம் தவறு செய்யும், பல நேரம் தவறு செய்யும். அந்த புள்ளைய பார்த்து வாய் கூசாம ஹராங்குட்டி அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் பார்க்கிறோம். வேண்டாம் சகோதரர்களே. ஹராங்குட்டின்னா என்ன அர்த்தம்? உங்களை கொண்டு போய் குழி தோண்டி உங்களை கழுத்து வரைக்கும் புதைச்சி கல்லடிச்சு கொலை செய்யப்பட வேண்டியவங்க நீங்க. உங்களோட வௌத்துல சுமந்த புள்ளைய பார்த்து ஹராங்குட்டின்னு சொன்னா அது லேசான வார்த்தை அல்ல. உங்களுக்கு ரஜ்மடிக்கணும் கல்லு. ஏன்? விபச்சாரத்துல பிறந்த புள்ளன்னு பேசுறீங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் சொன்னார்கள் லா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்யாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? சில நேரங்கள் இருக்கின்றன, அந்த நேரங்களில் நீங்கள் செய்கிற பதுவா நிகழ்ந்து விட்டால், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையா போயிரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவு, சின்ன புள்ள காலத்துல புள்ளகளுக்கு ஏசுற சில ஏச்சிகள், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்பட்டா அவர் பெரியவனாவின பிறகு உம்மாவுக்கு அடிக்கிறவனா மாறுவாரு, வாப்பாவுக்கு அடிக்கிறவரா மாறுவாரு. எனவே நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்பம், என்னுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி கேட்ட துவா. இது கால இப்ராஹிம் நபி எப்படி துவா கேட்டார்கள் என்பதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூரா இப்ராஹிமுடைய 35வது வசனம், வஜுனுபினி, என்னுடைய இறைவா என்னையும், வபனிய, என்னுடைய பிள்ளைகளையும், அன்அபுதல் அஸ்னாம், சிலைகள் வணங்குவதை விட்டும் பாதுகாத்து விடு. எப்படி துவாண்டு பாருங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏண்ட புள்ள படம் பார்த்து திரியிறானா, அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்ய, யா அல்லாஹ் என்ற மகன் படம் பார்த்து சீரழிறான், யா அல்லாஹ் நீதான் என்ற மகனை திருத்தணும், யா அல்லாஹ் என்ற மகனுக்கு படம் பார்க்கறதுல ஒரு விருப்பம் கொடு. கேட்கிறீங்களா? எத்தனை பேர் கேட்கிறோம் நாங்க? அன்பாண்டவர்களே, இப்ராஹிம் நபி தண்ட மகன் 2 பேரும் நபி, ஆனாலும் என்ன துவா கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ் ஏண்ட புள்ளகளை, ஏண்ட சந்ததிகளை சிலை வணங்குவதை விட்டும் பாதுகாத்து விடு. பாருங்க, தண்ட மனைவி ஹாஜர் நாயகியையும் தண்ட பால் குடிக்கிற பருவத்தில் உள்ள மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு போய் இன்றைக்கு கஅபத்துல்லா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஜம்சம் கிணறு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் விட்டுட்டு வந்தாங்க. அந்த இடத்தில் விட்டு வருகிற பொழுது இப்ராஹிம் நபி ஒரு பள்ளத்தாக்குக்கு போய் அல்லாஹ்ட்ட செஞ்ச துஆவை பாருங்க. ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் غَيْرِ ذِي زَرْعٍ இந்த பைத்திகல் முஹர்ரம், இறைவா உன்னுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட உன்னுடைய ஆலயம், அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல என் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் இறைவா. எதுக்கு தெரியுமா விட்டுட்டு வந்தேன்? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், இறைவா என்னுடைய குடும்பம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக விட்டுட்டு வந்திருக்கிறேன் இறைவா. அல்லாஹு அக்பர். ஒரு நபி அல்லாஹ்ட்ட இப்படி துஆ கேட்கிறாங்கண்டா, தண்ட பொஞ்சாதிக்காக, தண்ட புள்ள குட்டிக்காக. நானும் நீங்களும் யார்? இஸ்லாமிய குடும்பத்தை எதிர்பார்க்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் அதிகம் குடும்ப பிரச்சனைகளை எடுத்துச் சொல்கிற மனிதர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும் சகோதரர்களே. அவங்க இன்னொரு இடத்துல கேட்டாங்க, இன்னொரு இடத்துல எப்படி கேட்கிறாங்க? ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், இறைவா ஏண்ட பொஞ்சாதி ஏண்ட ஒரு புள்ளைய மட்டும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் இறைவா. விட்டுட்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? உண்ட தொழுகையை நிலைநாட்டணும் இறைவா, உண்ட மார்க்கத்தை நிலைநாட்டணும் இறைவா. எனவே இந்த உலக மக்களிலிருந்து ஒரு சாராரை அவர்களுக்கு பக்கத்துக்கு நீ அனுப்பி வைந்து துஆ கேட்டுட்டு போனாங்க. அன்பாண்டவர்களே, அந்த துஆவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் அந்த ஜம்சம் கிணறை கொடுத்து அந்த இடத்தில் மக்கா
என்ற ஒரு நகரை உருவாக்கி குறைஷிகள் என்ற ஒரு சமூகத்தை உருவாக்கினான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு வாப்பா கேட்ட துஆ எப்படி கபூல் செய்யப்படுது பாருங்க. மீண்டும் அவர்கள் கேட்டார்கள். சூரா இப்ராஹிம் 37-40 வரைக்கும் படியுங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியில் வரக்கூடிய பிள்ளைகளையும் தொழக்கூடியவர்களாக ஆக்கிவிட இறைவா. அல்லாஹு அக்பர். யார் கேட்கிற துஆ? யார் கேட்கிற துஆ? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த இப்ராஹிம் நபி துஆ கேட்ட முறையை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லித்தாரான்? சிந்திச்சு பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க அல்லாஹ் சொல்றான். அப்படியானால் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வர வேண்டுமா? எங்களுடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக வர வேண்டுமா? அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்யும். யா அல்லாஹ், ஏண்ட புள்ள கெட்டு போறான் இறைவா, ஏண்ட புள்ள மோசமான பழக்கங்களில் ஈடுபடுறான் இறைவா, உன்னைய தவிர ஏண்ட புள்ளைய திருத்துறதுக்கு வேற யாருமே இல்லை இறைவா, ஏண்ட புள்ளைய நீ நல்லவனாக ஆக்கு, ஏண்ட புள்ளைய நீ திருத்தித்தா. கேளுங்க சகோதரர்களே, கேளுங்க. சில நேரம் உங்களோட பிள்ளைக்கு படிப்பறிவே ஏறாது, உங்களோட பிள்ளைக்கு விளக்கமே வராது. நாங்களும் நீ எரும மாடுடாண்டு ஏசுவோம். இந்த வார்த்தைகள் இன்னும் மாடாக்கும் பிள்ளைகளை, இன்னும் நாசமாக்கும் பிள்ளைகளை. அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், யா அல்லாஹ், என்ற பிள்ளைக்கு பாடம் விளங்குது இல்லையா அல்லாஹ், என்ற பிள்ளைக்கு அறிவேறுது இல்லையா அல்லாஹ், நீதான் என்ற பிள்ளைக்கு அறிவை கொடுக்கணும் ரப்பே. என்ற பிள்ளைக்கு அறிவை கொடு, என்ற பிள்ளைக்கு ஞானத்தை கொடு, என்ற பிள்ளைக்கு விளக்கத்தை கொடு. படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க, படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. நீங்க 5 நேரம் தொழுகிற மனுஷன், உங்களோட மகனை 18 வயசு மகன், 16 வயசு மகன், ஓலவல் 7 எழுதுற பருவத்தில் இருக்கிறார், அவரை சுபஹ் தொழுகை கிளம்புறீங்க, அவர் அடுத்த பக்கம் திருப்பி படுக்கிறார். உங்களோட உள்ளத்துல சரியான கவலை வரும், சரியான பாரம் வரும். ஏண்ட புள்ள தொழுகிறல்லையே, ஏண்ட புள்ள தொழுகிறல்லையே, கவலை வருதா? சுபஹ தொழுவுங்க, சுஜூதுல கொஞ்ச நேரம் இருந்து அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ், என்ற புள்ளைய சுபஹ தொழுகிறவனா ஆக்கிரு, என்ற புள்ளைய சுபஹ தொழுகிறவனா. நிச்சயம் அல்லாஹ் மாற்றுவான். உங்களோட உள்ளத்துக்கு சந்தோஷமான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை ஆக்குவான். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பாடம், பிள்ளைகளின் விடயத்தில் அதிகம் அதிகம் துஆ கேட்க வேண்டும். ஒரு கட்டத்திலேயாவது எங்கட வாயிலிருந்து பதுவா வரக்கூடாது. பிள்ளைகளை கோவிச்சு பிள்ளைகளை திட்டுகின்ற எந்த வசனமும் வரக்கூடாது. நல்ல வார்த்தைகள் வரணும். புள்ள தவறு செய்தா, புள்ள தவறு சில நேரம் நீங்க புள்ளகிட்ட ஒரு வேலையை கொடுப்பீங்க, புள்ளகிட்ட ஒரு வேலையை கொடுப்பீங்க, அதை அடுத்த பக்கம் பிரட்டி வச்சிருக்கும். காரை கழுவிட்டு வாங்கன்னு சொன்னா காரில் சேத்த பூசி வச்சிருக்கும். உடனே வாப்பா வந்து பலான்னு ஒரு அறை கொடுப்பாரு, உன்னைய பெத்தெடுக்க ஒரு மாட்டை பெறலாம்னு சொல்லிட்டு போவார். அப்படித்தானே? வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்யுங்க. யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு இந்த அளவு கூட விளக்கம் இல்லாமல் இருக்கு, யா அல்லாஹ், என் பிள்ளைய கொஞ்சம் நல்ல பிள்ளையாக்கித்தான், வாப்பா உமாவுக்கு சேவை செய்கிற பிள்ளையாக்கி. அல்லாஹ் அக்பர். கேளுங்க சகோதரர்களே, கேளுங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு கேட்ட துஆக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை, நபிகளார் மரணிக்கிற பொழுது அவர் வயசுக்கு கூட வந்திருக்கல, வாலிப பருவத்துக்கு கூட அடைஞ்சிருக்கல. அந்த இப்னு அப்பாஸுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்களே, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். இறைவா, இந்த இப்னு அப்பாஸ் என்ற என்ற சகோதரண்ட மகனுக்கு நீ நல்ல அறிவை கொடு, நல்ல விளக்கத்தை கொடு. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்களே, ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்களே. ஏன்? உலகத்திலே போற்றப்படுகிற ஒரு அறிஞராக இப்னு அப்பாஸ் என்று சொல்லும் பொழுது சும்மா சொல்ல மாட்டோம், அறிவுக்கடல் இப்னு அப்பாஸ் என்று சொல்லுவோம். அப்படித்தானே? ரலியல்லாஹு அன்ஹு. நபிகளார் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். இறைவா, இந்த இப்னு அப்பாஸுக்கு நல்ல விளக்கத்தை கொடு, நல்ல அறிவு ஞானத்தை கொடு என்று நபிகளார் அன்றைக்கு கேட்ட துஆ இன்று வரைக்கும் வேலை செய்து சகோதரர்களே, இன்று வரைக்கும் வேலை செய்து. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதிகம் அதிகம் பிள்ளைகளுக்கு துஆ கேட்க வேண்டும். நேற்றைய தினம் நான் சொன்னேன், நல்ல ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப விரும்புகிற கணவனும் மனைவியும் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற ஒரு துஆ, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா. இறைவா, எங்களுடைய மனைவிமார்களிலே, எங்களுடைய மனைவிமார்களிலே, வதுர்ரியாத்தினா, எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலே, குர்ரத் அயுனின், எனக்கு கண் குளிர்ச்சியை வச்சிடு ரப்பே அப்படின்னு துஆ கேட்க சொல்றான். அல்லாஹ் யார்ட பண்பா சொல்றான் தெரியுமா? நீங்க ஒவ்வொருவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியை நான் சொல்றேன். சூரா அல் ஃபுர்கான், சூரா அல் ஃபுர்கான், அதுல
கிட்டத்தட்ட 60வது வசனத்திலிருந்து 60வது வசனத்திலிருந்து நீங்க படிங்க. அதனால யாரை பத்தி சொல்றான் தெரியுமா? இறைநேசர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பத்தை சொல்றான், நல்ல மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பை பத்தி சொல்றான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதுல ஒரு பண்பு, கடைசியா அல்லாஹ் சொல்ற பண்புதான், அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க, ரப்பனா எங்கள் ரப்பே ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் குர்ரத அயுன், எங்களுக்கு கண் குளிர்ச்சியை வச்சு விடு ரப்பேன்னு துஆ கேட்பாங்களாம். வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு என்னை தலைவனாக ஆக்கிவிடு, இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு என்னை வழிகாட்டியாக ஆக்கிவிடுன்னு துஆ செய்வாங்களாம். அன்பார்ந்தவர்களே, குடும்பத்து தலைவர்கள் அப்படித்தானே? ஒரு வாப்பா குடும்பத்து தலைவன், அல்லாஹ் எப்படி தெரியுமா துஆ கேட்க சொல்றான்? யா அல்லாஹ் இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு என்னை தலைவனாக ஆக்கிவிடு, இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு என்னை இமாமாக ஆக்கிடுன்னு கேட்க சொல்றாங்க. இந்த துஆ லேசான துஆ அல்ல, இந்த துஆ லேசான துஆ அல்ல. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை விரும்புகின்ற பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆசை எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதா, என்ன குழந்தை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே விடுங்கள், அல்லாஹ்விடத்திலே விடுங்கள். புள்ள பெறத்துக்கு முன்னாலே அல்லாஹ்ட்ட அதிகம் கேளுங்க, யா அல்லாஹ் சாலிஹான ஒரு குழந்தையத்தா, ஆஃபியத்தான ஒரு குழந்தையத்தா, மார்க்கத்தை நேசிக்கிற ஒரு குழந்தையத்தா, இஸ்லாத்தை நேசிக்கிற ஒரு குழந்தையைத்தா, அல்லாஹ்வை நேசிக்கிற, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற ஒரு குழந்தையை தாண்டு வௌத்துள்ளுக்கு இருக்கும் பொழுதே கேட்க ஆரம்பிச்சிருவோம். வௌத்துல இருந்து வெளியே வந்துட்டுதா, வெளியே வந்த பிறகும் அல்லாஹ்ட்ட கேட்கிறத மறந்துடவானம், அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வதை மறந்துடவானம். என்ன புள்ள தவறு செஞ்சாலும் சில நேரம் அடிக்கலாம், ஆனா ஏசாதீங்க, பதுவா செய்யாதீங்க. அந்த புள்ளையிட பிரச்சனையை, அந்த புள்ள விடுற தவற அப்படியே அல்லாஹ்ட்ட எடுத்து சொல்லி, யா அல்லாஹ் என்ற புள்ள இப்படி தவறு செய்தியா அல்லாஹ், அதை இப்படி திருத்தி தாண்டு படைச்சவன் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி. அல்லாஹ் சொல்கிறான், நபியே என்னை பற்றி உங்களிடத்தில் வந்து என்னுடைய அடியார்கள் கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க, மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, துஆ கேட்பவன் கேட்டுவிட்டால் அவனுடைய துஆவுக்கு நான் பதிலளிப்பவனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. எனவே ஃபல்யஸ்தஜீபு லி, என்னுடைய அடியார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை எனக்கிட்ட முறைப்பாடு செய்யட்டும் படைத்தவன் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான், படைத்தவன் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் படைத்தவன் அல்லாஹ்ட்ட சொல்லி பாருங்க, நிச்சயம் படைச்சவன் அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவான். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை வழிநடாத்துவதற்கு